We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Crick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல ரியல் மணி கேமிங் சம்பந்தமான 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் 11 ரீசெண்டா ஃப்ரீ டு பிளே கான்டெஸ்ட் ஆகட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் ரெண்டுத்தையுமே இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன, திரும்ப வருமா வராதா, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தவங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்குமா, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா முதலாவதா பார்க்கலாம். ரெண்டாவதா வந்து பார்த்தோம்னா ரீசெண்டா கிடைச்ச தகவலின்படி ஆஃப் ஷோர் கேமிங் மார்க்கெட் எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ ட்ரீம் 11 ஃப்ரீ டு பிளே கான்டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதால யூசர்ஸ் மேலும் இந்த ஆஃப் ஷோர் கேமிங் மார்க்கெட்டை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது மேலும் பல விளைவுகளை ஏற்படுத்தும். இதை பத்தி நம்ம ரெண்டாவதா பார்க்கலாம். மூணாவதா வந்து பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 4500 கோடி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டிய ரெவென்யூ வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த ஒரு வருஷமா இந்த ஆன்லைன் கேமிங் பேன்னால ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் சீக்கிரமா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணல அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி கூடிய விரைவில் மீள முடியாத அளவுக்கு பாதிப்பை ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும் அப்படின்னும் அந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா மூணாவதா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கறது மூலமா ரியல் மணி கேமிங் சம்பந்தமா ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல் மணி கேமிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனல்ல ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நேத்திக்கு அதாவது ஆகஸ்ட் 20th அன்னைக்கு பார்த்தோம்னா ட்ரீம் 11ல பிரைஸ் புல் கான்டெஸ்ட் ஆகட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் இமிடியேட்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ரீ டு பிளே அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆச்சு. எந்த விதமான முன்னறிவிப்பும் ட்ரீம் 11 தரப்புல இருந்து சொல்லவே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. அது ட்ரீம் 11 கவர் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே 5 நாள் முடியல, நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த லீகை ஸ்டாப் பண்ணிட்டு அபேண்டன் அப்படின்னு வந்து போட்டுட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ட்ரீம் 11க்கு ஏதோ ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கும்போது இப்படிலாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி இது வரைக்கும் நம்ம இப்படி இயங்குவோம், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டா மாற போறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி பண்ணாம திடீர்னு இப்படி அபேண்டன் அப்படின்னு சொன்னதால ஒரு நெகட்டிவான நியூஸ் தான் ட்ரீம் 11க்கு வந்திருக்கு. இதை பத்தி கேமிங் லாயர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேபி ட்ரீம் 11க்கு இந்த ஆட்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கள கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரெஷர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அஃபிஷியலா ஏதாவது நியூஸ் கிடைச்சதுன்னா நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். மை 11 சர்க்கிள்ல இப்போ வரைக்கும் ஆட்ஸ் ஆகட்டும் கான்டெஸ்ட் ஆகட்டும் நல்லா தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ட்ரீம் 11 மட்டும் ஏன் இப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இதுக்கான என்னுடைய பதில் என்னன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர் இந்த ஆன்லைன் கேமிங் லா கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ட்ரீம் 11 பேன் பண்ணணும். அதுக்காக மட்டுமே தான் இந்த லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேற எந்த காரணமும் கிடையாது. இதுக்கான ரீசனும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே கவனிச்சீங்கன்னா தெரியும், மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் இந்த ஐபிஎல் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரன் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு மே 27 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரீலான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 வீக்ஸா அந்த பிரைஸ் அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை வச்சே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வளர விட மாட்டாங்க. அதுதான் வந்து இப்பவும் நடந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் 11 ஆப்ல எந்த விதமான கான்டெஸ்ட்டும் அவைலபிளா இல்லை. சும்மா ஃப்ரீ டு பிளே அப்படின்னு தான் இருக்கு. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ரேங்க் 1ங்கிற இடத்துல 0 அப்படின்னு காமிக்குது. சொல்ல போனோம்னா லாஸ்ட் 1 வீக்கா நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ப்ரோ பிளானுடைய விலையை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு 49 ரூபீஸ், சில பேருக்கு 29 ரூபீஸ் அப்படின்னு காமிச்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் பிளே அப்படின்னு யூசர்ஸ் வந்து பிரேக் எடுக்கிறதுக்கான அந்த ஆப்ஷனும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் எந்த காரணமே சொல்லாமல் திடீர்னு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். ட்ரீம் 11ல லெஜண்ட் பிளான், ப்ரோ பிளான் அப்படின்னு 2 பிளான் இருந்துச்சு. நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இந்த அமௌண்ட் வந்து திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்து இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்தே ஒவ்வொருத்தருக்கா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா கூடிய விரைவில் கிடைச்சிடும். இதை பற்றி இமெயில் மூலமாக உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க.
இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு இதுவரை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு டவுட் இருக்கும். இதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, நேத்திக்கு அதாவது ஆகஸ்ட் 20th அன்னைக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் பில் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் பேன் பண்ணியிருந்தாங்க. 1 இயர் ஆனதுனால இதை பத்தி கேமிங் லாயர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் 1 இயரா இந்த ரியல் மணி கேமிங் பேன்ல இருந்ததால ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்லாம் இப்போ திவாலாகக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியை நம்பி இருந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு அந்த ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே சமயம் இந்த ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அப்படின்னும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபைனலா அவர் என்ன சொல்ல வராருன்னா, கூடிய விரைவில் அவர் என்ன நம்பிக்கை வைக்கிறாருன்னா, இந்த ரியல் மணி கேமிங் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒன்னா பாலிசி ரீசெட், இப்போ நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரச்சனையை கவர்மெண்ட் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பாலிசி ரீசெட் மூலமா மறுபடியும் கொண்டு வரலாம், அதாவது ரெகுலேட் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஜுடிஷியரி மூலமா கோர்ட் மூலமா திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதா அவர் வந்து நம்பிக்கை வைக்கிறாரு. அந்த நம்பிக்கையை நாமளும் வைப்போம். அடுத்ததா ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்சமயம் இந்தியாவில் இந்த ஆஃப் ஷோர் ஆன்லைன் கேமிங் மார்க்கெட் எப்பவும் இல்லாத அளவுக்கு வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிக்கல்ல. இதுல முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 474க்கு மேல இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இயங்கிட்டு வருது. அதுல டோட்டலா 11,000க்கு மேல கேம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த லைவ் அண்ட் கிராஷ் கேம்ஸ் மேலதான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 52% வந்து கிரேசி டைம், சிக்கன் ரோட், ஃபங்கி டைம் இந்த மாதிரியான லைவ் அண்ட் கிராஷ் கேம்ஸ் மேலதான் அதிகமா நாட்டமா இருந்திருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா 77% வந்து ஸ்லாட்ஸ் கேமாவும் வெறும் 5% மட்டும்தான் கிராஷ் கேம்ஸா இருக்கு. அப்படி இருந்தும் இந்த கிராஷ் கேம்ஸ் மேலதான் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த 11,000 கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேண்டசி ஆகட்டும், ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் ரம்மி மாதிரியான கார்ட் கேம்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணாம தான் 11,000க்கு மேல. இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே அந்த நம்பர் அதிகமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இல்லீகலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இந்தியாவில் இப்போ இயங்கிட்டு வருது. இந்த கேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரா ரொம்பவே அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த ஆன்லைன் கேமிங்லா வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா அந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் சமயத்தில் கிட்டத்தட்ட 75% ஆஃப் ஃபேண்டசி யூசர்ஸ் லீகலாக அப்ளை பண்ணிருந்தவங்க இல்லீகல் பிளாட்ஃபார்முக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. மிச்சம் 25 பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் மாதிரியான கம்பெனி இருந்ததால இதில் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ட்ரீம் லெவனும் இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மேலும் நிறையா யூசர்ஸ் வந்து இந்த இல்லீகல் பிளாட்ஃபார்ம்ல ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம் மேலே எடுக்காம இருந்தாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது நிறையா ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். அதனால அவங்க கொண்டு வந்த அந்த ஆன்லைன் கேமிங்லா எந்த விதமான யூஸும் இல்லாம தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸா இருக்கு. கிட்டத்தட்ட 4,500 கோடி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டிய அந்த ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ரியல் மணி கேமிங் லீகலா ரன் ஆயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பனன்ஷியலா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. ஏன்னா இவங்க தான் டீம் ஸ்பான்சர்ஷிப் ஆகட்டும், பிளேயர் என்டோர்ஸ்மெண்ட்ஸ், லீக் ஸ்பான்சர்ஷிப், டிவி டிஜிட்டல் அட்வர்டைசிங் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி குறிப்பாக கிரிக்கெட் ஆகட்டும், ரியல் மணி கேமிங் ஆகட்டும், ரெண்டுத்துடைய யூசர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். எவ்வளோ அமௌண்ட் வந்து ரியல் மணி கேமிங் ஸ்பான்சர் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் நடத்துதல் மூலமா அவங்க வந்து திரும்ப எடுத்துருவாங்க. இதனால தான் வந்து இது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ரியல் மணி கேமிங் பேன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனினால இந்த அளவுக்கு அவங்களால ஸ்பான்சர் பண்ண முடியல. அதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய யூசர் பேஸ் வந்து கம்மி. அதே சமயம் ரியல் மணி கேமிங் மாதிரி கான்டெஸ்ட் நடத்தி ஈஸியா அந்த அமௌண்ட்டையும் திரும்ப எடுக்க முடியாது. அதனாலேயே அந்த ஸ்பான்சர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாச்சு. இதனால ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்க ஆரம்பிச்சது. இது எப்போ கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது. ட்ரீம் லெவன் நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு கொடுத்துட்டு இருந்த ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 620 கோடி நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு. இதே போல பங்களாதேஷ் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 31.3 crore வந்து லாஸ் ஆயிருக்கு. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட் தமீம் இக்பால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆன்லைன் கேமிங் பேன்னால இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே ஆகட்டும், அதே போல் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்லையும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இந்த ரியல் மணி கேமிங் பேன்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் நிறையா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் போக மற்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய லீக்ஸான பிகேஎல் ஆகட்டும், ஐஎஸ்எல், வாலிபால் லீக் இந்த மாதிரியான லீக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு. தற்சமயம் இந்த ரியல் மணி கேமிங் பேனில் இருக்கிறதால ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்க்குறாங்க. ஃபின்டெக், ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்க்குறாங்க. என்னதான் இவங்க ஸ்பான்சர் பண்ணாலும் ரியல் மணி கேமிங் ஸ்பான்சர் பண்ண அளவுக்கு இவங்களால பண்ண முடியல. இந்த நிலை மேலும் நீடிச்சது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மேலும் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கடுமையாக பாதிப்பு அடையும். அதனால கவர்மெண்ட் சீக்கிரமா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ் எதிர்நோக்கக்கூடிய 2 விஷயம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கணும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோகோ கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் வரணும். இந்த ரெண்டும் வந்துருச்சு அப்படிங்கும்போது ஒரு கிளியர் பாத் கிடைச்சிரும் ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா May 27 அன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த ஆன்லைன் ரியல் மணி கேம்ஸை பேன் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஃபுல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட்டும் இதே போல ஒரு லா கொண்டு வந்ததால அது செல்லுமா செல்லாதா அப்படின்னுக்கான தீர்ப்பு தான் கூடிய விரைவில் வரப்போகுது. அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளியரன்ஸ் வந்து இதில் கிடைச்சிரும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பீகார் கவர்மெண்ட் ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்டேட்டில் லா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்க வந்து லாவை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. யூசர்ஸ்க்காகட்டும் அதே போல ஆன்லைன் ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்காகட்டும் ஸ்டேட் கிட்ட அந்த பவர் இருக்கிறது தான் நல்லது. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் அங்கே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 இயர்ஸுக்கு அப்புறமா லாட்ரியை லீகலைஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. லாட்ரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு கேம் ஆஃப் சான்ஸ் தான், ஸ்கில் கிடையாது அதில். அப்படி இருக்கும்போது இதுவே கொண்டு வரும்போது ஸ்கில் பேஸ்டு கேமை கொண்டு வருவாங்க. அதனால அந்த பவர் வந்து ஸ்டேட் கிட்ட இருக்கிறது தான் யூசர்ஸ்க்காகட்டும் அதே போல் கேமிங் கம்பெனிஸ்க்கும் நல்லது. அதுக்கான தீர்ப்பு தான் கூடிய விரைவில் வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லாஸ்ட் 1 வீக்காக ரியல் மணி கேமிங் இண்டஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணலாம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.